ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி ஆர்கண்ணனை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வண்டியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான ஒரு நிகழ்வு வேண்டும் ஆதி அருணாட்சியம் அமர்ந்த பெருமாளே என்று கூறி என் அப்பன் முருகப்பெருமானையும் என் அணியினரையும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்து அருளிய அலுவலக ஊழியர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து மயில்தான் முருகனுக்கு பெருமை சேர்ப்பது என்று பேசுவதற்காக வந்திருக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஐயா, முருகன்னாலே அழகு, அழகுனாலே மயில். அழகு மயில் தானே வைக்கிறான். ஐயா, உங்க வேலை முருகன் தாங்கி பிடிக்க வேண்டும். ஆனால் என்னுடைய மயில் முருகனையே தாங்கி பிடிக்கும். அதான் பார்த்தேன். அவன் திருவடியவே தாங்குறியா? அப்ப அதுதான பெருமை. அதான்மா. யோசிக்க வேண்டாமா? ஐயா, பிள்ளையாரு அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு சொல்லி குளத்தாங்கரையில உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா என் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உமை என்ற மயில் பெற்ற மயில் வாகனன். உமையின் அம்சம்தான் மயில். அந்த மயிலை வாகனமாக கொண்டிருப்போம் என் அப்பன் முருகப்பெருமான். அம்மாவே அவள் மயில் தானே. மாயவரத்துல மயிலாக இருந்ததே சிவபெருமான வழிபாடு முன்னா. ஆமா, அதனாலதான் அந்த மயிலுக்கு சக்தி மயில் அப்படின்னு ஒரு பேரு. ஐயா, அம்மா எப்படிப்பட்டவள்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் தன் உயிரை போல், தன் பிள்ளையை போல் பாதுகாக்கக்கூடியவள். அதே போல் என்னுடைய மயிலும் கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் பேடையின் முட்டைகளை பாதுகாப்பது போல பாதுகாக்கக்கூடியது. அதனால் எப்படி அம்பிகைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு என்னுடைய மயிலுக்கும் சிறப்புகள் இருக்கிறது. விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. உங்க மயிலா முருகப்பெருமானோட மயிலாமா? ஐயா, முருகன் வேற நாங்க வேற. ஐயா, அடே அப்பா போடுங்கடா, அப்படி போடுங்கடா. சண்முகா தேவிகையா முருகனை நினைச்சு எனக்கு வந்து எங்க அம்மா வெறும் வயிற்றுல பேர் வச்சாங்க. பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும் முருகன் அருளால சண்முகா தேவியே பேர் வச்சாங்க. பொம்பளை பிள்ளையாவே வந்து பிறந்து இங்க முதல் படை வீட்டுல நின்று பேசிட்டு இருக்கேன். அதனால அப்ப உங்க மயில் தான். ஏன் மயில் ஐயா? முருகனை ஏன் முருகையா? நேர அப்படி பாருங்களேன், முருகன் தெரியலாம். தெரியுங்க லைட்ல. அவன் கையில இருக்க வேலி லேசாதான் தெரியுது. ஆனா சுத்தி இருக்க மயில் எவ்வளவு பிரகாசமா தெரியுது பாருங்க. அடேப்பா, ஏற்காப்ல ரெண்டு மயில் தான போட்டு வச்சிட்டாங்க. என் மயில் ஆடுனா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆதார பாதாளம் பெயர அடி பெயர, மூதண்ட முகனது பெயரதை, ஆடும் மரப முடி பெயர நெட்டுசைகள் பெயர, ஏறி கவள் கிரி சரம் பெயரதை, வேதாள தாளங்களுக்கு இசை ஆடுவார் மிக்க பிரியப்பட, விடாவிழி கௌரி கௌரி கண்டு உள்ள மகிழ, விளையாடும் விஸ்தார நிறுத்த மயிலாம். என்ன தெரியுமா? யாராவது ரொம்ப துன்பப்பட்டு கிடக்குறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? கேட்டா பாதாளத்துல கிடக்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோமே. என் மயில் அப்படி ஆடுறது போத்த காலை அப்படி எடுத்து வச்சா போதும் அந்த பாதாளமே நடுங்குமா. சரி, அது பாதாளம் நடுங்குது. சரி, மலையின் உச்சி நடுங்குமா. 8 திக்கும் அப்படியே ஆடுது. ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு யானை காவலுக்கு நிக்கும்னு சொல்லுவாங்க. அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திக்கு ஆடுறதுனால அந்த கஜங்கள் அப்படியே தப்பி 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 இடம் பெயர்ந்துட்டே போகுதாம். என்னுடைய ஆதிசேஷன் இருக்கானே, பெருமாளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனின் ரோமங்கள் அனைத்தும் அப்படியே ஆடுதான். இதெல்லாம் விட வேதாளங்கள் தாளம் போட ஆடக்கூடிய என்னுடைய சிவபெருமான் யாரு? பெரிய ஆட்டக்காரர். ஆட்டக்காரர்களா ஆட்டக்காரர் நடராஜ பெருமான் நின்று அந்த மயிலின் ஆட்டத்தை கண்டு ரசிக்கிறாராம். பார்வதி தேவி எப்படி ரசிக்கிறாள் தெரியுமா? வைத்தகன் வாங்காம இப்ப யானை வாகனத்துல முருகப்பெருமான் அப்படியே கடந்து போனானே, வச்ச கண்ணு வாங்காம 2 கண்ணு பக்கத்துலடா முருகான்னு உன்னைய பார்த்துக்கிட்டே இருந்தமே, அப்படி பார்வதி தேவி மயிலின் ஆட்டத்தை கண்டு ரசிக்கிறாள். அப்படிப்பட்ட மயில் யாருடையது? என்னுடைய அப்பன் முருகனுடையது. ஆடினாலே இப்படின்னா டான்ஸ் ஆடுற மயில் விஸ்வரூபம் எடுத்தா என்ன ஆகும்? ஐயா, சூரபத்மனுடன் போருக்கு முருகன் பெறப்பட்டுட்டான். எப்படி கிளம்புறான்? காலில் கடல் அணிந்து கொண்டு வீர திலகம் விட்டுக் கொண்டு அவர்கள் சொன்னது போல சக்தி கிளம்பிட்டான். சூரபத்மனுடைய படைகள் அங்கு காத்து கொண்டிருக்கிறது. எங்க அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க, 18 வருஷம் அந்த போர் நடந்துச்சு. அந்த போர் நடந்த முதல் நாள்
படைகளுக்காக சூரபத்மனின் படை காத்து கொண்டிருக்கக்கூடிய தருணம். ஒரு எதிரி நாட்டுடைய படை, முருகன் இப்ப வந்து சூரனுக்கு எதிரி தானே, எதிரியுடைய படை வருதுன்னு எப்படி தெரியும் அவங்களுக்கு? அப்படியே செம்புணர் பறக்கும். இப்போ ஒரு பெரிய மனுஷன் இந்த பக்கம் கார்ல வராதுன்னு வச்சுப்போம், என்ன நடக்கும்? ஒரு 10 பேர் முன்னாடி வந்து தலியா 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 அப்படின்வாங்க. கார்ல வர்றதுலயே சரு சரு சருன்னு தார் ரோட்லயே புழுதி பறக்கும். அதுவோ போர்க்களம். செம்புணல் பறக்கும், அப்படியே ஒரு அதிர்வு தெரியும். சூரபத்மனின் படை காத்துக் கொண்டிருக்கிறது முருகனை பார்ப்பதற்காக. செம்புணல் பறக்கவில்லை, குதிரைகளின் ஓசை கேட்கவில்லை, யானையின் சத்தம் கேட்கவில்லை. இவங்க சொன்னாங்களே வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற தளபதிகளின் கூச்சல் கேட்கவில்லை, எதுவுமே கேட்கல. ஆனா அப்படியே போர்க்களம் நடுங்குது. சூரபத்மனின் படைக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. சுனாமி வரப்போகுதாடா? என்னடா நடுங்குது? முன்னாடி யாரையுமே காணா, ஆனா நடுங்குதே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா தூரமா ஒரே ஒரு மயில் மட்டும் தெரியுது. அவன் கண்ணுக்கு முருகன் தெரியல, முருகன் கையில இருக்க வேல் தெரியல, மயில் தெரிஞ்சது. அதுக்கே அவன் அலறி அடிச்சு ஓடினான் படம் ஃபுல்லா. இப்ப சொல்லுங்க, 18 வருஷம் நடந்த போரு, அவன் எடுத்தோன பார்த்து பயந்தது எதா வச்சு? மயில வச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் இங்கிலீஷ்ல பட்டிமன்றம் போடுவோம். ஆமா ஆமா ஐயா, ஆங்கிலத்தில் போட்டாலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நமக்கு துணையாக இருப்பான். நடிகர்களே, விமானம் உங்க காந்தி மணி ஒத்துக்க மாட்டாங்களே ஐயா. இப்படி பக்தர்களுக்காக சூரனை நடுங்க வைத்த மயில் என்னுடைய பக்தனுக்காக வரும் பொழுது எப்படி வரும் தெரியுமா? பக்தன் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறான், ஒரு மனவேதனையோடு இருக்கான். வருமானா, எனக்கு அருள் புரிவானா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறான். அப்படின்னா அவனுக்காக முருகப்பெருமான் கிளம்பும் பொழுது முகத்தில் ஒரு புன்னகையோடு கிளம்புவான். அப்படி புன்னகையோடு கிளம்பும் பொழுது தன்னுடைய மனவாட்டியான வள்ளியோடு தான் கிளம்புவான். ஒரு கடம்ப மாலை அணிந்திருப்பான், சந்தன மேலியிலே மேலிருந்து கீழ் வரைக்கும் ஜொலி ஜொலிக்கக்கூடிய ஆபரணங்கள் போட்டிருப்பான். அப்படி அவன் கிளம்பும் பொழுது என் மயிலுக்கு தெரிந்தது குறிப்பறிதல். என் மயிலுக்கு தெரியும், என் மயில் என்ன செய்யும்? பக்தனுக்காக என் முருகன் போராண்டா, நம்ம உடனே டக்குனு கூட்டிட்டு போகணும்டானா அப்ப ஒரு நடக்கும் பாருங்க என் மயிலு. அந்த நடைய பார்த்தாலே என் பக்தன் மனசு இன்னைக்கு பூமி குளிர்ந்த மாதிரி குளிர்ந்து போயிருந்தான். மயில் தலைப்பு போட்டதுனாலதான் அன்னைக்கு இவ்வளவு மழையா வந்தது. ஆமாங்கய்யா. ஐயா, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். சொல்லுங்கம்மா. ஐயா, சூரபத்மன் எப்படிப்பட்டவன்? கொடூரன், அசுரன். மூவுலகையும் ஆளும் சூரபத்மன் நான். எவர் வரினும் எப்படி வரினும் எனக்கு மரணமே இல்லை. என் அகராதியில் தோல்வி என்பதே கிடையாது. தோல்வி என்பதை பிரம்மன் எனக்கு எழுதவில்லை. என்னை வெல்ல எவரையும் அவன் படைக்கவும் இல்லை. தேவர்கள் அனைவரும் என்னை பார்த்து அஞ்சுவார்கள். வெற்றி என்பது எனக்கு ஒரு கொண்டாட்டமே அல்ல, அது என் அன்றாட வாழ்க்கை என்று ஆணவத்தோடு இருந்தவர். ஆணவத்தோடு இருந்த வரை முருகனுக்கு எதிரே எதிரியாக நின்றான். என்று அந்த ஆணவத்தை விட்டானோ அன்று முருகனின் திருவடிகளை தாங்கக்கூடிய மயிலாக மாறிவிட்டார். அதே போல்தான் நம் மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், மாயை, கர்மம். ஐயா சொன்னாரே எடுத்தோடனே ஆணவம், கர்மம், மாயை, அவா வெகுளி, அழுக்காறு, அவா வெகுளி, இன்னாச்சல் எல்லாத்தையும் என்னைக்கு விடுகிறோமோ அன்று நம் மனமே மயிலாக மாறும். முருகப்பெருமான் வந்து அமர்வான். மனமே முருகையின் மயில் வாகனம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.